அன்பான ஒன் டே ஃபுட் சர்வீஸ் அனைத்து சப்ஸ்கிரைபர் வியூவர் ஸ்பான்சர் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் நன்றிகள். இன்னைக்கு வீடியோ அமாவாசை தினம் ஏப்ரல் 8ஆம் தேதி சுமார் ஒரு 200 பேருக்கு ஆட்டோவில் கொடுத்தோம். அந்த ஆட்டோவில் கொடுத்த வீடியோ வரும் பாருங்க. ஏன்னா நம்ம பேசி முடிச்சதுக்கப்புறம் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறோம் எப்பயும் போல். அதே போல் ஒன் டே ஃபுட் சர்வீஸ் இதனுடைய வெப்சைட் வந்து நம்ம ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கோம். இந்த வெப்சைட் வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியணுன்றதுக்காக நான் சொல்கிறேங்க. onedayfoodservice.com யூடியூப்பில் போட்டிங்கனாவே நம்ம ஒன் டே ஃபுட் சர்வீஸில் நம்ம என்னென்ன சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், என்னென்ன சர்வீஸ்லாம் நம்ம இதுக்கு முன்னாடி செஞ்சோம், நம்ம இதுக்கப்புறம் என்னென்ன பண்ண போகிறோம், நம்மளுடைய ஹிஸ்ட்ரி எல்லாமே அந்த onedayfoodservice.comல வருங்க. நீங்கள் கூகுளில் டைப் பண்ணிங்கன்னா வரும். நிறைய ஃபோட்டோஸு, நம்ம யூடியூப் லிங்க்கு எல்லாமே அதில் கொடுத்துருக்கோம். அதேமாதிரி டொனேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட அதில் வந்து டொனேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் நீங்கள் டொனேட் பட்டனை தட்டினீங்கன்னா நீங்கள் ஈஸியாக டொனேட் பண்ணிடலாம். ஸோ onedayfoodservice.com வெப்சைட் வந்து கூகுளில் இருக்குங்க. அந்த onedayfoodservice.comல நீங்கள் யாருன்னா ஒன் டே ஃபுட் சர்வீஸ்னால் என்னப்பா, இது என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க, எத்தனை வருஷமாக பண்ணிட்டு இருக்கீங்க, இதில் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா நீங்கள் அந்த வெப்சைட்டை பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக அதில் உங்களுக்கு பதில் கிடைச்சிடும். ரொம்ப நன்றிங்க. onedayfoodservice.com அந்த வெப்சைட் கூகுளில் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அனைத்து விஷயங்களும் அனைத்து பதில்களும் கிடைக்குங்க. ரொம்ப நன்றி. ஒரு சின்ன கதை, எப்பயும் போல் ஒரு சின்ன கதை, இந்த கதை சொல்லிவிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேங்க. ஒரு ஊரில் ஒரு கஞ்சன் ஒருத்தர் இருந்தார். அந்த கஞ்சன் அவருக்கு வந்து என்னென்னா, எப்படியாவது 1 கோடி ரூபாய் பணம் வந்து நம்ம வந்து சம்பாதிச்சிடணும். 1 கோடி ரூபாய் வந்து பணமாக, அதாவது வீடு வாசல்லாம் இல்லாமல் பணமாக 1 கோடி ரூபாய் வந்து நம்ம கையில் சம்பாரிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான உழைச்சாரு. நைட்டும் பகலும் உழைச்சாரு. தூங்காமல் கொள்ளாமல் உழைச்சாரு. பிடிச்ச சாப்பாடை வந்து சாப்பிட மாட்டார். டீ காஃபி எதனா குடிக்கணும்னா கூட ஐயோ செலவாகுமே அப்படின்ட்டு அந்த டீ காஃபி கூட குடிக்க மாட்டார். அவங்க வீட்டு பிள்ளைங்களுக்கு கூட தீபாவளி பொங்கலுக்கு துணி எடுக்கிறதுக்கு கூட பார்த்து ரொம்ப குறைஞ்ச விலையில் மட்டமான துணியை எடுத்து போடுவார். ஸோ எல்லாத்துலேயுமே கருமி பண்ணி கஞ்சம் பண்ணி அவர் உழைப்பை வந்து அதிகமாக செலுத்தி அவர் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து அவர் நினச்ச அந்த 1 கோடி ரூபாயை ஒரு நாள் சேர்த்துட்டாரு. அந்த 1 கோடி ரூபாய் அவர் சேர்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு, ரொம்ப மனமகிழ்ச்சி ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு கஞ்சன் இல்லை, எதுக்குமே செலவு பண்ணாமல் தன்னுடைய ஆசைப்பட்டது எதையுமே அனுபவிக்காமல் சாப்பிட்றதுலேருந்து துணிமணி எடுக்கிறது கூட அதுக்கு கூட பணத்தை ஸ்பெண்ட் பண்ணாமல், செருப்பு வந்து பிஞ்சிக்கிச்சுன்னா அந்த செருப்பை வந்து தச்சு போடுவார். அவங்க பிள்ளைங்களுக்கும் செருப்பு பிஞ்சிக்கிச்சுன்னா அந்த செருப்பை தச்சு போடுவார். அவங்க பிள்ளைங்களுக்கு குறைஞ்ச விலையில் துணி எடுத்தாலும் இவர் வந்து வருஷத்துக்கு ஒரு சட்டை அந்த மாதிரி எடுக்கிறது, அதுவும் குறைஞ்ச விலையில் எடுப்பார். அதையே துவச்சி போட்டுப்பார். ஸோ இந்த மாதிரி இந்த பணம் சேர்க்கறதுக்காக இவர் உழைச்சி அந்த 1 கோடி ரூபாயை ஒரு நாள் சேர்த்துட்டாரு. சேர்த்த உடனே ரொம்ப சந்தோஷம், 1 கோடி ரூபாய் சேர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு என்ன பண்ணாரு, நம்ம இந்த 1 கோடி ரூபாய் வச்சு என்ன பண்ணலாம், இந்த 1 கோடி ரூபாய் வந்து நம்ம வந்து கஷ்டப்பட்டு சேர்த்தோம், நைட்டும் பகலும் உழைச்சி சேர்த்தோம். இந்த 1 கோடி ரூபாய் வந்து நம்ம எதனா ஒரு பேங்க்ல போட்டு அது வட்டி வர மாதிரி பண்ணலாமா, இல்லை எதனா ஒரு தொழில் பண்ணலாமா, எதனா ஒரு விஷயம் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தார். அப்போ யோசிக்கும் போது என்னன்னா, அவருக்கு தனியாக ஒரு யோசனை வந்துச்சு. நம்ம இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு எதையுமே பிடிச்சதை கூட சாப்பிடாம 1 கோடி ரூபாய் நம்ம கஷ்டப்பட்டு சேர்த்தோம். நம்ம தொழில் பண்ணுறது, பிஸ்னஸ் பண்ணுறது, இதில் இந்த 1 கோடி ரூபாய் முதலீடு போடுறது நம்ம அப்புறம் வச்சுக்கலாம். நம்ம பிடிச்சதை இன்னைக்கு ஒரு நாள் நம்ம பிடிச்ச மாதிரி இந்த 1 கோடி ரூபாவில் நம்ம செலவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, ஒரு கடைக்கு போயிட்டு பிரியாணி சாப்பிடணும்னு அவருக்கு ரொம்ப நாளாக ஆசை. அதனால என்ன பண்ணாரு, ஒரு கடைக்கு போயிட்டு பிரியாணி ஆர்டர் பண்ணி அந்த பிரியாணி வர்றதுக்குள்ள ரொம்ப ஆவலாக இருந்தார். ஏன்னா ஒரு பிரியாணிலாம் சாப்பிட்டு பல நாள் ஆச்சு. ஏன்னா அந்த பணத்தை சேர்க்கணும் அப்படின்றதுக்காக அனாவசியமாக எதுவுமே செலவு பண்ணாமல் வீட்டில் அரசாங்கம் கொடுக்குற ரேஷன் அரிசி அந்த மாதிரி அரிசியில் கூழோ கஞ்சியோ குழம்பு கூட செலவு பண்ணாமல் தன்னுடைய குடும்பத்தையே இதே மாதிரி தான் அவர் என்ன சாப்பிட்றாரோ அதே மாதிரி தன்னுடைய குடும்பத்துக்கும் ஆசைப்படுற சாப்பாடு வாங்கி கொடுக்காம ரொம்ப கஞ்சத்தனம் பண்ணி இந்த பணத்தை சேர்த்தாரு. நமக்கு பிடிச்ச மாதிரி இன்னைக்கு ஒரு நாள் இருக்கலாம்னு சொல்லிட்டு தான் அந்த பிரியாணி கடைக்கு போயிட்டு பிரியாணி ஆர்டர் பண்ணி அந்த பிரியாணி வரத்துக்காக ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு சாப்பிட்லான்னு. அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு அவர் எதிரில்
யமதர்மன் தோன்றி அவர்கிட்ட, ஏன்பா நான் தான் யமதர்மன், இன்னும் 10 நிமிஷத்துல உன்னோட உயிரை எடுக்க போறேன் நான் அப்படின்னு அவர் எதிரில் இந்த கஞ்சன் கிட்ட யமதர்மன் சொல்லும் போது அப்படியே அந்த கஞ்சனுக்கு அப்படியே வகையில் வாரி போட்டுச்சு. என்னடா இது, இன்னும் 10 நிமிஷத்துல என் உயிரை எடுக்க போறாரா? யமதர்மன் அவர்களே, நான் எந்த ஆசாபாசத்தையும் அனுபவிக்கல, பிடிச்சதை சாப்பிடல, பிடிச்ச துணியை போடல, கஷ்டப்பட்டு அல்லும் பகலும் உழைச்சி 1 கோடி ரூபாய் சேர்த்துக்கிறேன். முதல்ல ஆசைப்பட்டு நானா காசு செலவு பண்ணி இந்த பிரியாணி சாப்பிடலான்னு இந்த பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து திடீர்னு நான் 10 நிமிஷம் தான் உயிரோடு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்களே, இது என்ன நியாயம் இது அப்படின்னு அவர் கேட்கும் போது யமதர்மன் சொல்றாரு, தம்பி 1 நிமிஷம் முடிஞ்சிருச்சு, இன்னும் 9 நிமிஷம் தான் இருக்கு அப்படின்னு. ஐயோ என்னங்க நீங்க, நான் எந்த நல்லதும் செய்யல, என் பிள்ளைங்களுக்கு கூட ஒரு நல்ல துணி எடுத்து கொடுக்கல, நான் ஒரு நல்ல துணி போடல, ஒரு நல்ல செருப்பு எடுத்து போடல, எதையுமே வந்து நான் எதிர்பார்க்காம கஷ்டப்பட்டு கடினமா நைட்டு பகலும் உழைச்சி 1 கோடி ரூபாய் இப்பதான் சேர்த்திருக்கேன். இந்த 1 கோடி ரூபாய் வந்து நான் என்ன பண்ணலாம், இந்த 1 கோடி ரூபாய்க்கு உண்டான சந்தோஷமான வாழ்க்கையை வாழணும், 4 பேருக்கு நல்லது செய்யணும், உங்களுக்கு கூட நான் யமதர்மனுக்கு ஒரு இடம் வாங்கி கோவில் கட்டுறேன், தயவு செய்து என்னை வந்து விட்டுருங்க, என்னை இன்னும் கொஞ்ச நாள் வாழ வைங்கன்னும் போது யமதர்மன் சொல்றாரு, பா 8 நிமிஷம் தான் இருக்கு, முடிஞ்சு போச்சுப்பா, இன்னும் 8 நிமிஷம் தான் இருக்குன்னு. அவருக்கு ஒன்றும் புரியல, மண்டை பிச்சுக்கிறாரு, அப்படியே அவர் காலில் விழுந்து மன்றாடுறாரு, இந்த எப்படியாவது எனக்கு இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு கொஞ்சம் நாட்களை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு யமதர்மன் காலில் விழுந்து மன்றாடுறாரு. யமதர்மன் சொல்றாரு, என்னுடைய கடமை அவங்க விதி முடிஞ்சா உயிரை எடுக்கிறது மட்டும்தான், அவங்களுக்கு சலுகைகள் கொடுக்கறது, நாட்களை நீடிக்கிறது எதுவுமே என்னுடைய கடமை கிடையாதுப்பா, உன்னுடைய விதி முடிஞ்சிருச்சு, இன்னும் 7 நிமிஷம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது மறுபடியும் ரொம்ப கதறாரு, அழுகுறாரு, புலம்பும் போது 2 நிமிஷம் அதுலேயும் முடிஞ்சு போச்சு. இன்னும் யமதர்மன் சொன்ன டைம்ல இந்த கஞ்சன் அவருக்கு இன்னும் 5 நிமிஷம் தான் பாக்கி இருக்கு. யமதர்மன் என்ன சொல்றாரு, ஏன்பா இன்னும் 5 நிமிஷம் தான் பாக்கி இருக்கு, நீ கடைசியா அந்த ஆசைப்பட்டி அந்த பிரியாணியாவது சாப்பிடுப்பா, போலாம் சீக்கிரம் டைம் ஆகுது அப்படின்னும் போது அந்த கஞ்சன் வந்து நிலைமையை புரிஞ்சுக்கிட்டாரு. ஓ அவ்வளோதான் நம்மளுடைய ஆயுட்காலம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மனசை தேத்திக்கிட்டு, எனக்கு பிரியாணிலாம் வேணாங்க, அப்படியே இருக்கட்டும் அது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் ஒரு பேனா மட்டும் வேணும் அப்படின்னு சொன்னோடனே ஒரு பேப்பர் பேனாவை யமதர்மனை வர வச்சு கொடுத்துட்றாரு. அந்த பேப்பர் பேனாவை எடுத்து அந்த பேப்பரில் எழுதுறாரு அந்த கஞ்சன், உங்கள் வாழ்க்கையில் ஒரு நிமிஷமும் உங்களுக்கானது கிடையாது, ஒரு நிமிஷமும் உங்களுக்கு ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது. ஸோ அதனால் நீங்கள் எந்த நிமிஷத்தில் எதை சாப்பிட்ணுன்னு நினைக்கிறீங்களோ, எப்படி விரும்பி வாழணும்னு நினைக்கிறீங்களோ, முடிஞ்ச அளவுக்கு சந்தோஷமாக வாழ பாருங்கள். நீங்கள் இந்த வாழ்க்கையை தொலைச்சிட்டு பணத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கை திரும்பி பார்த்தா ஒன்றுமே இருக்காது. என்னுடைய வாழ்க்கை அப்படிதான், 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கணும், 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு எய்மோட என் பிள்ளைங்களையும் பார்க்காம மனைவியும் பார்க்காம எனக்கும் என்னுடைய ஆசைக்கு உண்டான சாப்பாடுகள் துணிமணிகள் எடுத்துக்காம நான் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச இந்த 1 கோடி ரூபாய் எனக்கு இந்த 5 நிமிஷம் டைமுக்கு மேலே 1 செகண்ட் கூட கொடுக்காது அப்படின்றத நான் உணர்ந்துட்டேன். தயவு செய்து நீங்கள் உங்கள் மனசில் நினச்ச மாதிரி கொஞ்சமாவது உங்கள் வாழ்க்கையை வாழ பாருங்கள். இந்த பணம் காசு எதுவுமே நம்ம கூட வராது. பாருங்கள், நான் கஷ்டப்பட்டு சம்பாரித்தேன் இவ்வளோ பணத்தை என்னால் ஒரு 10 நாள் கூட சந்தோஷமாக அனுபவிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரில் எழுதுறாரு. யாருக்கும் நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை, அதனால் ஒரு நிமிடமும் ரசித்தும் ருசித்தும் வாழுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு அவர் முடிக்கிறாரு. 5 நிமிஷம் ஆயிடுது. யமதர்மன் அவருடைய உயிரை எடுத்துடுறாரு. எதுவுமே நமக்கு நிரந்தரம் கிடையாது, நமக்கு நிரந்தரமான வாழ்க்கை எதுவுமே கிடையாது. அவருக்கு வந்து கடுமையான உழைப்பாளி, அவருக்கு உடல்ல எந்த நோய் நொடி கூட கிடையாது. ஆனா அவருக்கு தன்னுடைய விதிக்கப்பட்ட நேரத்துல உயிர் எடுக்க போறேன்னு யமதர்மன் சொல்லும் போது அவர் அந்த நிலையை வந்து புரிஞ்சிட்டு தான் அந்த மாதிரி ஒரு லெட்டரை எழுதினாரு அப்படின்றதுக்கு தான் இந்த கதை ஒரு உதாரணங்க. இப்ப கொரோனா எப்படி வந்துச்சு, எவ்வளோ பேர் நல்ல ஆரோக்கியத்தோட நல்ல திடகாத்தமாக இருந்தவங்க எவ்வளோ பேர், கஷ்டப்பட்டு பணத்தை சேர்த்தவங்க, கஷ்டப்பட்டு வாழ்ந்தவங்க எவ்வளோ பேர், அவங்களாம் சாவமான்னு கூட நினச்சிருக்க மாட்டாங்க. அவங்களாம் வந்து இந்த மாதிரி கொரோனான்ற மாதிரி ஒரு கொடிய நோய் வந்து அப்படியே தூக்கிட்டு போயிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி தாங்க இந்த உலகத்தில் நமக்கு எதுவுமே நிரந்தரம் இருக்காது. நல்லா போய்கிட்டே இருப்போம், திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகும், திடீர்னு எதனா ஒன்று நடக்கும். ஸோ இயற்கை என்பது விதிக்கப்பட்டது. இந்த இயற்கையை மீறி நம்மளால ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ஸோ அதனால நீங்கள் ஒரு நிமிஷமும் ஒரு செகண்டும் ரசித்து வாழுங்க, சந்தோஷமா வாழுங்க, மன நிம்மதியாக வாழுங்க. அடுத்தவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்களையும் சந்தோஷப்படுத்தி நீங்கள் நிம்மதியாக வாழ்ந்தீங்கன்னா இதை விட ஒரு சந்தோஷம் உலகத்தில் வேற எதுவுமே கிடையாதுங்க. ஸோ அதை தான் இந்த கதையும் உணர்த்துதுங்க. சரிங்களா?
ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் இந்த கதை பிடிச்சிருக்கும். இந்த கதை பிடிச்ச மாதிரி சந்தோஷமாக உங்கள் வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக அனுபவித்து வாழுங்க. அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி வாழுங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ஓம் நம சிவாய நமக. வெயிலுக்கு சரியான வெயில், பார்த்து பத்திரமா இருங்க. ஓம் நமச்சிவாய நமக. ஐயா இன்னைக்கு அன்னதானம் கொடுத்துருக்காங்க. அவங்க இன்னும் நல்லா பல நூற்றாண்டு நல்லபடியாக வாழணும்னு வேண்டிங்க. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. ஐயா வாங்க. ஓம் நமச்சிவாயம். ஐயா இன்னைக்கு அன்னதானம் வந்து இனிப்போடு அன்னதானம் கொடுத்துருக்காங்க. அவங்க நல்லா வாழணும், சந்தோஷமா இருக்கணும். அண்ணாமலையார் அருளால நல்லபடியாக வேண்டிக்கங்க ஐயா. ஓம் நமச்சிவாய நமக. அன்னதானம் கொடுத்துருக்காங்க. சாப்பாடு ஸ்வீட்டோட கொடுத்துருக்காங்க, லட்டோட. நல்லா இருக்கணும் அந்த அம்மா, நோய் நொடி இல்லாமல் நல்லா இருக்கணும். ஓம் நமச்சிவாயம். அன்னதானம் கொடுத்துருக்காங்க. அவங்க நீண்ட ஆயுளோடும் ஆரோக்கியத்துடன் வாழணும்னு அண்ணாமலையார் வேண்டிக்கன்னு சாப்பிடுங்க ஐயா. ஓம் நமச்சிவாய நமக. போலாமா தாத்தா? எங்க போய் இந்த மன்னரா? ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையாருக்கு அரோகரா. தாத்தா மோர். ஓம் நமச்சிவாய நமக. தம்பிக்குன்னு சாப்பிடுங்க, நல்லா இருக்கணும். அவங்க 2 வெள்ளை சாதம் தான், ஒன்று சாம்பார் ஒன்று மோர். போதுமா? லட்டு சாப்பிட்றியா? லட்டு சரி தாத்தா தட்டுமா? ஓம் நமச்சிவாய். பரந்த நல்லபடியாக நடக்கணும். ஓம் நமச்சிவாய நமக. நமச்சிவாய நமக. கொஞ்சம் ஒன்று சாப்பிட்னா சாமியாருக்கு கொடுக்குறோம். சாமி சாமி ஒரு நிமிஷம் சாப்பிடுங்க. சரி. இளமாறன் சாமி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? குடுத்துறீங்களா? பாவமா தான் இருக்குங்க. பாவமாகுதா? எதுக்கு குடுத்துறீங்களா? வாரி குடுத்து என்னத்துக்கு பாவமாகுது? எந்த ஜென்மத்தை வாங்குவோம் தெரியல. ஐயோ பயங்கரமா பேசுறீங்க. ஓம் நமச்சிவாய் நமக. நன்றிங்க. அண்ணாமலையாரால உங்க சாதுக்கெல்லாம் அன்னதானம் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கணும் ஐயா, அவங்க சந்தோஷமா இருக்கணும். ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய். சாப்பிடுங்க. ஓம் நமச்சிவாய நமக. ஐயா கரெக்டாக வந்துன்னே இருந்தீங்க. சிவாய நமக. அதை பாருங்க. ஓம் நமச்சிவாய. அண்ணாமலையாருக்கு அரோகரா. சாமி 1 2 சாமி. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையாருக்கு அரோகரா. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. இன்னொரு செட்டா? ஓம் நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய். இந்தாங்க. சிவாய நமக. சிவாய நமக. தாத்தா 1 2 தாத்தா 1 2 ஐயா நமச்சிவாய். ஐயா வாங்க ஐயா. வெயிலுக்கு எல்லாமே நேரில் உட்காந்துட்டீங்களா ஐயா? ஓம் நமச்சிவாய் நமக. ஓம் நமச்சிவாய் நமக. 1 போதும் ஐயா. மோர் வேணுமா சாம்பார் ஐயா? சாம்பார். சரி. மோர். ஆமாம் சாப்பிட்டா ஒன்று இனிப்போட அன்னதானம் நல்லா இருக்கணும். அம்மா அண்ணாமலையார் ஆசிரியத்தில் நல்லா இருக்கணும். ஓம் நமச்சிவாய். 2 பேர் தானா ஐயா? தாத்தா 1 2 தாத்தா? தாத்தாக்கு 2 அவருக்கு 2. இன்னைக்கு எல்லாமே வெள்ளை சாதம் தான். ஒரு சாம்பார் ஒரு மோர். ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையாருக்கு அரோகரா. தாத்தா இன்னைக்கு ஐயா ஓம் நமச்சிவாய நமக. சகலமும் கிடைக்கணும். நமச்சிவாய். சாப்பிடுங்க. ஐயா உங்களுக்கு 2 ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையாருக்கு அரோகரா. இனிப்போட சாப்பிடுங்க. தாத்தா போயிட்டு வரட்டுமா? அவர் வரல, நாளைக்கு வருவாரு, கொஞ்சம் வேலையா இருக்காரு. இருக்கிறாரு தெரியலையா? உங்க பையன் தான் அவரு. தொட்டு பாத்துக்க. அவரு முக்கியமான வேலைக்கு போயிருந்தாரு, வந்துட்டாரு. சரி வர தாத்தா. சாப்பிட்டு கொடை பிடிச்சிக்கோ. இந்த பைப்ல தண்ணி வருதா? இனிமே வரப்போகுது. இனிப்பு
இனிப்பு சாப்பிடுங்களா ஐயா? இனிப்பு சாப்பிடுங்களா? ஓம் நமச்சிவாய் நமக்கு. இன்னைக்கு அந்த அம்மா நல்லபடியாக வாழணும். ஓம் நமச்சிவாய். பத்துங்களா ஐயா? சாப்பிடுங்க. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா. உங்களுக்கு ரெண்டா சாமி? ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா. சாப்பிட்டீங்களா? என்ன சாமி? ஒன்று ஒன்று வாங்கிக்கோங்க. சிவாய நமக. எப்படி இருக்கீங்க? ஒன்று வேணுமா ரெண்டு வேணுமா? அது 2 கொடுங்க ஐயா. ஒரு மோர் ஒரு சாம்பார். ஓம் நமச்சிவாய நமக. ஒரு மோர் விட்டா நல்லா இருக்கும். சரி நம்ம தட்டமா? சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா. அன்னதானம் பண்ணவும் நல்லா இருக்கும். இல்லை இட்லி சாமியா? எப்படி போகுது? விடாதுல்ல? ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையாருக்கு அரோகரா. இனிப்போட அன்னதானம் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கணும், அவங்க சந்தோஷமா இருக்கும். சாப்பிடும் சாமி. ஒன்றா ரெண்டா? சிவாய நமக. சிவாய நமக. தண்ணி கேன் போறதில்ல என்ன இப்பெல்லாம்? இப்போ வெயிலுக்கு போடுங்க. இந்த பாருங்க இதா? சூப்பர் சூப்பர். ஒன்றா ரெண்டா? 2. சாப்பிட்டு தூங்குறீங்க ஜாலியா? இப்போ 10 எழுப்பினாரு இப்போதான் அண்ணா. ஒன்றும் இல்லை. ஒன்று ஓம் நமச்சிவாய நமக. ஸ்வீட்டோட சாப்பிடும் சாமி. ஒன்றா ரெண்டு? வேலையா? நீங்கள் செஞ்சுனுக்குது பெரிய வேலை தான். ஓம் நமச்சிவாய நமக. நீங்கள் செய்கிறதே பெரிய தொண்டு தான் ஐயா. வேலைக்கு ஏன் போகிறீங்க? நீங்கள் வேலைக்கு ஏன் போகிறீங்க? வேலைக்கு ஏன் போகிறீங்க? என்ன உட்காந்து வடிவேல் சொல்கிற மாதிரி தான். 1 நேரம் உட்காந்து பாரு. அப்படி வரேன் வந்து உட்காடுறோம். இரு 1 மணி நேரம். ஸ்வீட் நீங்கள் சாப்பிட மாட்டீங்களா? இதெல்லாம் நல்லா சாப்பிடுவோம் குடியா அப்படின்ட்டு. ஐயோம்மா. ஓம் நமச்சிவாய். ஐயா சாப்பிடுங்க ஐயா. நமச்சிவாயம். சிவாய நமக. சிவாய நமக. சிவாய நமக. சாப்பிடுங்க. வேற என்ன ஐயா? போயிட்டு வரட்டுமா? வாங்க ஐயா. 1 2 ஐயா. வழியில் நிறுத்தினா எல்லாரும் விட வந்துடுவாங்க. ஓம் நமச்சிவாய நமக. இனிப்போட அன்னதானம் கொடுத்துருக்காங்க. சாப்பிடும். பார்த்து பார்த்தோம். இதான் லெமன் சாப்பிடுவீங்களா? இன்னைக்கு எதுவுமே இல்லை, வெரைட்டி எல்லாமே வெள்ளை சோறு தான். நீங்களும் அவரு வெள்ளை சோறு இல்லைங்களா? எல்லாருக்கும் வெள்ளையே போட்டோம். நிஜமா தான். எல்லாம் அதான் ஒரு மோர் ஒரு சாம்பார், அது எல்லாமே வெள்ளை சோறே போட்டோம். பிரச்சனை வரக்கூடாது. என்ன வேணும்? லட்டு வரக்கூடாது. 35 ரூபா. 35. திராட்சை முந்திரிலாம் இருக்குது ஐயா. தண்ணி மட்டும் போதுமா? இதுதான் இனிப்பு கேட்குறாரு. பாய். சந்தோஷமா சாப்பிடுங்க. சாம்பார் வேணுமா மோர் வேணுமா? ஓம் நமச்சிவாய நமக்கு. அது கட்டு கொடுத்துருங்க. உங்களுக்கு எத்தனை? இந்தியா. சிவாய நமக்கு. சாப்பிடுங்க. எங்க மற்றவங்களாம் காணோம்? ஓஹோ சதுரகிரி. சரிங்க ஐயா. சரி சரி சரி. நீங்கள் போலையா? உங்களால் முடியாதா? அவரே நம்பிடுங்க. சரி சாமியாருங்க. சாமி 1 2 4 சூப்பராக கேட்குறீங்க. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா. சாப்பிடுங்க. 1 2 அண்ணா. ஓம் நமச்சிவாய நமக. சிவாய நமக. சாப்பிடுங்க. 1 2 சாமி. ஓம் நமச்சிவாய நமக. அன்னதானம் பண்ணவும் நல்லா இருக்கும்.
அண்ணாமலையாருக்கு அரோகரா அரோகரா. சாமி ஒன்னா ரெண்டா தாத்தா? மோர் வேணுமா சாம்பார் வேணுமா? மோர் மோர். ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையாருக்கு அரோகரா. சாம்பார் மோர் வேணும். ரசம் வேணாமா? ஆண்ணா மோர் வேணுமா சாம்பார் வேணுமா? ரசம் இல்லைண்ணா சும்மா அவர் வெறுப்பேன். வாங்க ஐயா வாங்க ஐயா. ஐயா ரொம்ப நாள் ஆச்சு கூட பார்த்து. வெளியூர் போயிட்டீங்களா? அதான் அது தூங்கிட்டீங்களா? சிவாய நமக சிவாய நமக. அண்ணாமலையாருக்கு அரோகரா. மோர் சாம்பார் ரெண்டுமே கொடுத்துருங்க. 1000 ரூபாய் அப்புறமா வாங்கிக்கோங்க. சரி சரி. உங்களுக்கு ரெண்டா? தந்துடுறோம் மொத்தமாக தந்துடுறோம். கணக்கு வச்சு தான் இருக்கும். எலெக்ஷன் டைம்ல கொடுக்கூடாதுன்னு அப்படியே அப்படியே வச்சு அது ஞாபகம் பத்திட்டு போறேன். 500 1000 இன்னைக்கு 1000. சரி யாரும் தண்ணியில் எழுதி வைங்க. சிவாய காட்ட மாட்டோம் காட்டவே மாட்டோம். சிவாய நமக சிவாய சிவாய நமக. ஓ ஐயா வாங்க ஐயா. உள்ள இருந்து வரீங்க? பாம்பு புத்துல இருந்து வரீங்க. கச்சிச்சா சாமி ரெண்டா? பாம்பு முத்தா கொடுத்துச்சா? சிவாய நமக. அண்ணாமலையாருக்கு அரோகரா. அன்னதானம் பண்ணணும் நல்லா இருக்கணும் ஐயா. என்ன ஐயா விசேஷம்? பேப்பர்லாம் இன்னும் எல்லாரும் 2 கேட்குறீங்க. முடியல சாமி முடியல தான் முடியல. சரி பார்த்துங்க பத்திரம் உடம்பு பார்த்துங்க. நைனா வெயில் அதிகமாக அடிக்குது பார்த்து உஷாராரு. நேரில் உட்காரு. இந்த பார்த்துட்டு அப்படியா இந்த டேபிள் உள்ள உட்காந்துக்கோ. சரி சரி பத்திரமா இரு. சரி சாப்பிட்டு போயிட்டு வரட்டுமா? குடிக்க போறியா? பிச்சு தட்டா? சாப்பிட்டு 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 கூட பிச்சு தரேன். தாத்தா இந்த சாப்பிட்டு போயிட்டு வரட்டுமா? சாப்பிட்டு சாப்பிட்டு நமச்சிவாய் நமச்சிவாய். பூசணிக்காய் பார்த்து நட வழிக்கு வந்துடும். பார்த்து இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிடலாமா? அதனால பார்த்து அப்படி நிற்கிறேன். இங்கே இடுக்கமாக எல்லாம் நேலாகுதுங்க தான். அப்பா அடி ஒன்றா ரெண்டா சாமி? நல்ல சாப்பாடு சொல்லுங்க. வெள்ளை சாப்பாடு ரெண்டா? வெள்ளை சாப்பாடு தான் இன்னைக்கு எல்லாமே. ஓம் நமச்சிவாய நமக்கு. அண்ணாமலையாருக்கு அரோகரா. தாத்தா தாத்தா ஸ்வீட் மிட்டாய் மிட்டாய் லட்டு. உங்களுக்கு ரெண்டா சாமி? ஆமாம் சாமி ஆமாம் சாமி. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையாருக்கு அரோகரா. அன்னதானம் உணவு நல்லா இருக்கணும் ஐயா. நல்லா இருக்கும். சரிங்க நல்லா இருக்கணும். தாத்தா ரெண்டா? ஆமாம் பட்டம் படிக்கல இருக்காரு. யாரு? பொண்ணு பெரியவர். சிவாய நமக சிவாய நமக. ரெண்டா தாத்தா? ரெண்டு. இனிப்பு சாப்பிடுவியா? இனிப்பு சாப்பிடுவியா? ஸ்வீட்டு? ஓம் நமச்சிவாய நமக. சாப்பிட்டு தாத்தா உங்களுக்கு? ரெண்டு. சிவாய நமக. அண்ணாமலையாருக்கு அரோகரா அரோகரா. உங்களுக்கு சாமி சாம்பாரா மோரா? ஓம் நமச்சிவாய நமக. ஐயா ரெண்டா ஒண்ணா? சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. ஏன்னா என்ன இன்னும் சாப்பிடலையா நீ? எத்தனை? ஒன்று தான். மோர் வேணுமா சாம்பாரா? இல்லை மோர் தான். சிவாய நமக. அன்னதானம் பண்ணவும் நல்லா இருக்கணும். சாப்பிடு. மோர் தான். மோர் குழம்புக்கெல்லாம் கேட்டுக்கிற மாதிரிலாம் இல்லை. ஏன் ஐயா வெயிலுக்கா? இதுதான் என்ன பண்ணுறது, சரியான வெயில் அடிக்குது இந்த வருஷம். சாம்பார் ஒன்று மோர் ஒன்று தட்டுமா? இனிப்பு சாப்பிடுவீங்களா? சிவாய நமக சிவாய நமக. நமச்சிவாய. எங்க ஒரு மாதம் பார்க்கவே இல்லையே. ஒரு மாசமா இருக்காரு. நாங்க ஒன்று வேணுமா 2 வேணுமா? சுகரா? ஹாஸ்பிட்டல் போறியா? உன்னை யார் கூட இருப்பாங்க?
யாரும் யாரும் இல்லைன்னா பார்த்துக்க மாட்டாங்கண்ணே. நான் இங்கெல்லாம் ஜிஹெச்சில் என்ன பண்ணுறேன், ஊருக்கே போறியாண்ணா? போயிடுறியா? பத்திரமா போ. இந்தா போய் சாப்பிடு. என்ன சாப்பிட்டு வாங்கிக்கோ. என்ன வேணும் உனக்கு? சாம்பார் இருக்குது, மோர் இருக்குது. மோர் ஒன்று போதுமா? இந்தாங்க போதும் ஒரு சாப்பாடு. சரி. உடம்பு முடியலன்னா என்னன்னா ஹாஸ்பிட்டலில் பார்க்க மாட்டாங்க, கூட ஒருத்தர் இருந்தால் தான் பார்ப்பாங்க. அட்டெண்டர் வேணும். இங்கே தான் டாக்டர் காமிச்சேன். என்ன சொன்னாங்க? அவங்களுக்கு அதுதான் ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. இதுமாரி போட்டுக்கணும். இவங்க மாரி 4 பேர் பரவும். சார் அவர் வந்து கடைகளில் இருந்து கூப்பிட்றாரு, வந்து உதவி பண்ணுங்கன்னு சொல்லி. இன்னைக்கு எங்கள் ஐயா வரல, நான் போய் சொல்கிறேன், வீடியோ காமிக்கிறேன். நீங்கள் பார்த்து பத்திரமா ஊருக்கு போய் சேருங்க, அதான் உங்களுக்கு நல்லது. நல்லா கொஞ்சம் சுமாராக போது போயிடுங்க ஐயா. சரிங்க. சரி சரி. இங்கெல்லாம் யாரும் பார்த்துக்க மாட்டாங்க. எனக்கு பஸ் வரைக்கும் ஏற்றி விட்டா போதும். பஸ் வரைக்கும் ஏற்றி விடணுமா? நடப்பியா கொஞ்சம் தூரமாச்சும்? சரி, நாளைக்கு வர நான் சொல்கிறேன். சரி, பத்திரமா இருங்க. சரி, நீ சாப்பிட்டேனா? இங்கே போட்டுருங்க எல்லாத்தையும் இங்கே போட்டுருத்தா? தாத்தா குத்துரு. தாத்தா நமச்சிவாய். உண்மையான சித்தர்னு. ஒரு நிமிஷம் இருக்குங்களா? டெய்லி நம்ம ஐயா எப்படி தான் கொடுக்குறாருன்னு தெரியல. அவர் செருப்பே போடாமல் தான் கொடுப்பாரு. மோர் ஒன்று, சாம்பார் ஒன்று தட்டா கொடுப்பா. சரி, தண்ணி வச்சுக்கிறியா? சாப்பிட்டு திருச்செந்தூர் ஐயா, நமச்சிவாய் ஐயா, வாங்க பார்த்து வாங்க. பார்த்து 2 தானே சாமி? 2 தானே? நமச்சிவாய் நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய் நமக. அண்ணாமலையாருக்கு அரோகரா, அண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா. இனிப்போட அன்னதானம். சந்தோஷமா சாப்பிடுங்க. சரி தாத்தா, உங்களுக்கு 2 மோர் நைனா. சிவாய நமக, சிவாய நமக. சாப்பிடுங்க ஐயா. வெயிலாகுது, நேரில் உட்காருங்க, பார்த்து பத்திரமா இருங்க. ரொம்ப வெயில் அடிக்குது. நைனா 2 ஒண்ணா? 2. சிவாய நமக. அண்ணாமலையாருக்கு அரோகரா. ஸ்வீட்டோட சாப்பிடுனா சந்தோஷமா சாப்பிடு. ஐயா வாங்க ஐயா. மோர்லாம் நல்லா காட்டாக இருக்குது. ஐயா 1 2 சரியான வெயில், பார்த்து பத்திரமா இருங்க. ஓம் நமச்சிவாய் நமக. எனக்கு சித்தர் வராரா? சரி தாத்தா 1 2. ஆமாம். ஓம் நமச்சிவாய் நமக. அண்ணாமலையாருக்கு அரோகரா. 2மே வெள்ளை சாதம், 1 சாம்பார் 1 மோர். ஓம் நமச்சிவாய். புதுசாக இருக்கிறீங்க நீங்கள்? புதுசாக இருந்து கொஞ்ச நாள் வெளியில் போயிட்டு. அப்படியா? என்ன ஊர் போனீங்க? வெளியில் திருச்செந்தூர்லாம் பார்த்து முருகர்லாம் தரிசனம் பண்ணிட்டு அண்ணாமலையார்ட்ட வந்துட்டீங்க. நான் எப்போ அங்கே இந்த விநாயகர் கோயில் பண்ணி உட்காந்து. வெயில் அங்கே எப்படி இருக்குது? ஐயோ சாமி. பார்த்துருங்க பத்திரமா. ஓம் நமச்சிவாய். தாத்தா ஊருக்கு போயிட்டாரா? இதோ வந்துட்டாரு. எந்த ஊருக்கு போக போகிறேன் நானுன்றாரா? தாத்தா கிடைக்க மாட்டேங்குது. அப்படியா? தாத்தா என்ன ஊர் தாத்தா? சொந்த ஊர்? நமச்சிவாய். நாகர்கோயில். எத்தனை வருஷம் முன்னாடி போய் வந்தீங்க? ஊருக்கு போகலாம் மாதிரியா? போயிட்டு வந்துடலாம் வா. மழையா அங்கெல்லாம்? மழையா? வெயிலாகுதுல்ல, இங்கே போய் வந்துடலாம். சரி சாப்பிடு போ. ஓம் நமச்சிவாய் நமக. அண்ணாமலையாருக்கு அரோகரா. சாப்பிடுங்க. ஓம் சிவாய். 1 2 2 கொடு சிவா. அண்ணாமலையார் அரோகரா. ஓம் நமச்சிவாய நமக. செம்பாக்கு 1 போதுமாண்ணா? குழம்புலாம் வேணாம்? குழம்புலாம் வேணாமா? ஓம் நமச்சிவாய. தாத்தா 1 மோர் வேணுமா சாம்பாரா? சிவாய நமக, சிவாய நமக. சாப்பிடுங்க. நமச்சிவாய வாழ்க. அண்ணாமலையாருக்கு அரோகரா. பார்த்து சாட்சிங்க, மடி மேல் அப்படியே சாட்சி. சாமி உங்களுக்கு சாமி 2. சிவாய நமக, சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. ஏன் கையை அந்த கட்டு பிச்சிட்டிங்களா? சுடும் சுடு, பார்த்து பத்திரம். தாத்தா உங்களுக்கு
ஓம் நமச்சிவாய நமக. 1 மோர் வேணுமா? சாம்பார் ஐயா, சாம்பார் தட்டுமா? சிவாய நமக. சிவாய நமக. 1 2 சாமி? இன்னைக்கு சாம்பார் மோர். சாம்பார் சார், வாங்க வாங்க. ஒரு மோர் ஒரு சாம்பார் தட்டுமா ஐயா? சிவாய நமக. சாப்பிடுங்க. மோர் ஐயா. சரி, உங்களுக்கு உங்களுக்கு ஒரு மோரா? இந்தாங்க, அவருக்கு கொடுத்துருங்க. சாம்பார். பாட்டி என்ன வேணும் அண்ணா? ஒன்று சாம்பார் அண்ணா. ஒன்று போதுமா? சாப்பிடலாம் சாப்பிடலாம். வாங்க ஐயா, வாங்க ஐயா, பார்த்து வாங்க. 2 மோர் வேணுமா சாம்பாரா? ஓம் நமச்சிவாய. சிவாய நமக. அண்ணாமலையாருக்கு அரோகரா. சாப்பிடுவோம். உங்களுக்கு ஐயா? அம்மா சார், ஆட்டோ தான் ஐயா வரும். ஓம் நமச்சிவாய நமக. என்ன ஐயா வயிற்றுல ஆப்ரேஷன் பண்ணிக்கிறாங்க? சரி ஐயா, நமச்சிவாய ஐயா. தூக்கிட்டு இருந்தீங்க சாமி. உங்களுக்கு 2 சாம்பார் வேணுமா மோர் வேணுமா? மோர் சாப்பிட மாட்டீங்க? சரி சரி. சிவாய நமக. அண்ணாமலையாருக்கு அரோகரா. இருக்குதுல்ல ஐயா, ஒவ்வொரு பிறநாளும் நல்லா செலவு சிறப்போடு நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக கொண்டாடணும்னு அண்ணாமலையார் மனசார வேண்டிக்கிறோம். நீங்கள் நல்லா இருக்கணும், உங்கள் குடும்பம் நல்லா செலவு சிறப்போடு நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறோம். நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஓம் நம சாமி. யூடியூப் பார்த்துக்கோங்க. ஓம் நம சாமி. செலவு சிறப்போடு நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக ஓஹோன்னு இருங்க. ஓம் நம சாமி. ஓம் நமச்சிவாய். சாப்பிட்றேன். சிவாய நமக. ஓம் நமச்சிவாய. பாட்டி சாப்பிடு பாட்டிய. பார்த்து. சாவித்திரி. சாவித்திரிய என்ன பண்ற? நான் ஒன்றும் பண்ணல. பரவாயில்லையா? இப்போ உடம்பு பரவாயில்லையாப்பா? வச்சுட்டு கொடுத்தன எங்க போய்த்திக்கிறதுக்கா? ஒன்றும் இல்லை. தலைமையில வச்சுங்கிற. அது என்ன? அது அவோண்டு நான் வச்சிருந்தது. நீ வச்சிருந்ததா? கம்பி எத்தணும். இந்த பெட்ஷீட் ஒன்று கொடுக்குறான், காய வச்சிருந்ததுங்க. மேல கல்லு மேல காய வச்சிருந்தது. துணி ஒழுங்கா போடு. கொஞ்சோண்டு சோறு தின்னா, தண்ணி ஊத்தி தின்ன. வேணாம்பா. சொல்றத கேளு. அப்பதான் ஊருக்கு போறதுக்கு தெம்பு வேணும். நான் இட்டு போறேன். இல்லப்பா, வேணாம்பா. சாப்பிட்ற பொருளே ரொம்ப தொலைவாகுது. ரொம்ப தொலைவாகுதா? இப்ப நீ ஊருக்கு போனா நடக்கிறதுக்கு தெம்பு வேணும்ல சாவித்திரி? இல்லப்பா, வேணாம்பா. டீ மட்டும் குடிக்கிறியா? டீ கூட வேணாம். கொஞ்சோண்டு குடி. வேணாம்பா. இந்தா, இது பெட்ஷீட் இந்தா. என்ன ரவுண்டுக்கு? ரவுண்ட் இல்ல, பெருசு இது. இந்த பாரு. ஐயோ, ரவுண்டு இல்ல பாட்டியா, பெருசு பாட்டி இது. போய்த்திக்கோ. இப்ப மழை காலம் வந்துருச்சு. போய்த்திக்கோ. என்ன அப்படியே போய்த்திக்கோ. இந்தா பெருசு பாட்டி இது. அப்புறமா போய்த்திக்கிறியா? சரி, டீ ஒண்ணு வாங்கினடா போடா. கொஞ்சோண்டு தண்ணி ஊத்தியா சாப்பிடு சாவித்திரிய. வேணாம்பா. சரி சரி, டீ மட்டும் குடிக்கிற. நேத்துல இருந்து எதுவுமே சாப்பிடலையா? வானா, எதுவும் பிடிக்கல. உடனே வாந்தி வர்ற மாதிரி. சரி, ஆஸ்பத்திரிக்கு தான் போனோம். வேணாம்பா. ஏன் உடம்பே சுத்தமா முடியலையா? உங்க வீட்டுக்கிட்ட போய் விட்டுறேன், வரியா? எங்க? தட்சிணாமூர்த்தி வீட்டுக்க.
இட்டும் போய் விடுற வரியா? என்ன சொல்றா? அவங்க வீட்டுக்கு போனா ரெண்டாவது எங்கேயும் போறதுக்கு வழி இருக்காது. சரி. அது மாதிரி ஆவி. சரி. அப்புறம் நான் எங்க அண்ணங்கிட்ட போகணும்னா எப்படி போறதுன்னு தெரியும். உங்க அண்ணங்கிட்ட நீ போனோம்னா சாப்பாடு வந்து கொஞ்சோண்டு தண்ணி ஊத்தி கரைச்சி சாப்பிடு. உடம்புல தெம்பு இருந்தாதான் ஏன்னா நடக்க வச்சுதான் இட்டு போனோம். பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஆட்டோல இட்டு போய் இறக்க முடியாது. நடக்கிறதுக்கு தெம்பு வேணும் தானே? புரியுதா சொல்றது? கொஞ்சோண்டு தண்ணி ஊத்தி கரைச்சி தரேன், சாப்பிடு. சாப்பாடு வேணாம்பா. தயிர் சாதம் கொடுத்துமா? எதுவும் வேணான்னு நான் தான் ஆவி. சாப்பாடே நான் தான். நீதான் சாப்பாடா? சரி. 2 நாளாவது நீ சாப்பிட்டு, 3-4 நாள் ஆகுது. ஒரு தடவை சொல்றேன், நான் தான் சாப்பாடுன்னு சொல்லிட்டேன். சரி. பிஸ்கெட் எதனா வாங்கிட்டுமா? தொட்டு சாப்பிடுறியா? வேணாம். உங்ககிட்ட காசு இருந்தா யாருக்குன்னா தானம் பண்ணிட்டு போ. தானம் பண்ற? இப்படி பட்னியா போய் சாக போறியா? பட்னியா இல்ல, போ. எல்லாம் சாப்பாடே உயிர் தான். சாப்பாடே உயிர் தானா? அப்புறம் உங்க கதை. சித்தப்பே கண்ணாடி எல்லாம் சாப்பிட்டு. ஏய், பாட்டிக்கு யாரும் காலையில டீ கூட வாங்கி தரலையா? எதுவுமே வேணாம்டா. தோசை வாங்கி தரேன்னாராமே அவரு. வேணாம்பா, எதுவும் வேணாம்பா, தின்ன முடியாது. சரி சரி. போய் பழகிற பழப்பு பாருப்பா. பழகிற பழப்பு பார்க்கட்டுமா? விட்டுட்டு போயிட்டுமா? உன்னா போப்பா. நான் என்ன கதியா போனா உனக்கு என்ன? போ. தண்ணி தான் கிட்ட ஃபுல்லா. தண்ணி குடிக்கிறியா இல்லையா? தண்ணியாவது அது எப்பனா ஒரு நேரம் குடிக்கிறேன். ஒரு குடத்துல பக்கெட் பூரா எடுத்துன்னு வந்துக்கிறேன். அதுக்கு அண்ணும் போட்டோம். சித்தப்பே கையிடு கையிடு கையிடு. இந்தா கொஞ்சம் சூடாகுது டீ, குடி, தெம்பு வரும். உட்காந்துக்கிறியா? டீ மட்டுமே குச்சி வாழும்போது டீ மட்டுமே. எதுவும் வேணாம்டா. இடம் கிளீன் பண்ண உடனே எப்படி ஆயிடுச்சு பத்தியா? கொஞ்சம் நீட்டா இடம் தான் நேத்தா கிளீன் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சம் கொடுக்குற இரு, குடிச்சிட்டு வாங்கிக்கோ. நேற்று மதியானம் கொடுத்துரு டீ, அதோட அவ்வளோதானா? சாயந்தரமா கேட்டு பாருங்க, கேட்டுச்சுன்னா. வை வை கே வை குத்துறான். தலையில ரப்பர் போட்டுருந்தாங்களே, எங்க ரப்பரு? ஏன்? சரி குடி, டீ குடி. சித்தப்பா சித்தப்பா தார்பாயோ சணலும் எடுத்துன்னு வா. அதுவும் சாத்திர ஜன்னல்லாம்
தார்பாய் கொஞ்சம் கட்டுண்ணா, கொஞ்சம் கூட அவர் கூட. மழை 2-3 நாளைக்கு மழை சொல்லிக்கிறாங்க, சரியான மழை சொல்லிக்கிறாங்க. கண்டிப்பாக தாங்காது இருக்கிற உடம்புக்கு. பெரிய தார்பாயை வாங்கி வந்துக்கிறேன். ஏய், பாட்டிக்கு ஒரு டீ வாங்கி கொடுக்குறது. ஏண்டா வடை சாப்பிடுச்சா? வா வடை. ஆமா, வடை வாங்கி கொடுத்தாரா? சாப்பிடுச்சா பாட்டி? வடை சாப்பிட்டியா? காலைல உளுந்த வடை சாப்பிட்டா? பெருசு சித்தப்பே, அதை பாரு, அந்த முனையில ஒண்ணு இந்த முனையில ஒண்ணு கட்டிடு. கீழே வந்து கல்லு வச்சு கட்டிடுங்க. அப்படியே கீழே கல்லு, பெரிய கல்லுல கட்டிடுங்க. ஏன்னா 2 நாளைக்கு செம மழை சொல்லிக்கிறாங்க. இந்த மாதிரி இந்த கொஞ்சம் இந்த பக்கம் கொஞ்சம் சாரெல்லாம் வராது, எதுவும் வராது உள்ள. கொஞ்சம் கூட ஹெல்ப் பண்ணா. கொஞ்சம் கொம்புல வேணாம், கொம்புல ஒழுங்கும் அது. நான் சொல்றது அந்த வலையில கட்டுங்க. பெருசு பெருசு, இது இருக்கிறதுலே பெருசு. பட் இன்னும் கொஞ்சம் இரு வேணாம்பா. இரு, கொஞ்சம் சாப்பிட போறேன். எதுவும் தின்ன மாட்டேன்ற. டீயாவது குடி. இந்தா சாப்பிட எடுத்துக்கோ. என்னது இது? தண்ணியா? இந்த தரேன் இரு. இந்தா இந்தா. ஏய், இந்த நான் அந்த குப்பையை அந்த தொட்டில போட்டுருந்தேன். பெருசு இருக்கத்துல தேவிய குடி குடி, டீ குடி. யாருன்னா குடிக்கட்டும்பா. எனக்கு நீ எதுவும் சாப்பிடாம தானே 4 நாளா? இல்லப்பா, பசியே கிடையாது. காலைல வடை சாப்பிட்டியா? வடை நான் வாங்கி வர சொன்னேன்பா. அப்ப சாப்பிட்ட வடை? அது ஒரு உளுத்த வடவும் ஒரு போண்டாவும் வச்சுக்கிறேன். ஒரு போண்டா ஒரு உளுத்த வடை சாப்பிட்டியா? வச்சுக்கிறேன்பா. எங்க வச்சுக்கிற? பின்னாடி பை, துணி பையெல்லாம் காணோம், எதுவுமே காணோம். இது டிஃபன்ல வச்சுக்கிறேன்பா. டிஃபன்ல வச்சுக்கிறியா? சரி, டீயை குடிச்சிரு. இதான் உனக்கு சாப்பாடு. கொஞ்ச நாளைக்கு உளுத்த வடை வாங்கிட்டு சொல்லட்டுமா? இப்ப எதுவும் சரி, முதல்ல டீயை குடி. கைவே குடி. உங்ககிட்ட காசுக்கு தான் தானம் பண்ணி எப்பா நீ டீயை குடி. என் உயிரை வாங்காத. உயிரை நான் வாங்குறேனா? யாருக்குன்னா கூடம்பா. சாப்பிடு கைவியே, சாப்பிடு கைவியே, சாப்பிடு சாப்பிடு, கத்தாத. எங்க போயிட்டாரு அவரு? ஏய், வடை சாப்பிடல இருந்து அப்படியே வச்சுக்கிறேன். இந்த கிண்ணத்துல வடை அப்படியே கிண்ணத்துல வச்சுக்கிறேன். ஏய், வச்சுக்கிறா கிண்ணத்துல. லூச சாப்பிடவே இல்லடா. நான் சொல்றேன் பாரு, அளவு சொல்றேன் பாரு, தெளிவா சொல்றேன் பாரு. பாட்டிய டீயை குடிச்சிட்டு அப்படியே வை, அதுல கப்பு. என்ன சித்தப்ப இந்த இடத்துல அடுத்தது அண்ணாண்ட. ஏன்னா சாரல் அடிக்காது. ஃபர்ஸ்ட் அங்க இருந்து கட்டு. ஏய், ஸ்டூல் குடுறா. ஏய், குடுறா. அது மேல ஸ்டூல் போட்டுக்கோ. வந்து இல்ல சித்தப்ப, அதை போட்டு அதுக்கு மேல ஸ்டூல் போட்டுக்கோ. அந்த கார்னர் கட்டிட்டு பாரு, கீழே கல்லு கட்டி விட்டுருங்க. அவ்வளவுதான். அந்த சவுக்கு இல்ல இல்ல, சவுக்குலாம் ஊத்தம் ஊத்தல. நான் சொல்றேன். என்ன பாட்டி தர்றா? தண்ணி அந்தாண்ட இருக்குது, கொஞ்சம் தூரம் இருக்குது தண்ணி இங்க இருந்து. வைக்கிறதுக்கு இடம் சவுக்கு இல்லப்பா. என்ன பண்ணலாம்? தண்ணி எடுத்து குடத்துல வைக்கணுமா? வச்சுட்டேன். என்னடா அதை குப்பையில போடுறேன். குப்பையில போட்டா? அது கப்பு தான் போட்ட குப்பையில. வடை போட்டியா? வடை அதுல இருக்குது பாரு, எடுத்து சாப்பிடு. அதுல இருக்குது பாரு, எடு. அப்படியே இருக்குது பாரு, எடுத்து சாப்பிடு.
கிண்ணத்துல இது பேர் எடுத்து சாப்பிடு. அண்ணாண்ட கட்டினா ஃபர்ஸ்ட். சொல்றத கேளு சித்தப்பே. இந்த சென்டர்ல ஒழுகுது, அதுல இருந்து கட்டுங்க. ஆமா, கரண்ட் வருமா? கரண்ட் வருமா? கொஞ்சம் ஓடினா, கையால ஓடினா. வேற என்ன பண்ணலாம்? சாரு உள்ள வந்து. ஆமா, நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா? எதுக்கு பெருசு வேணும்பா? இந்த மூலையில இந்த மூலையில இருக்கணும். என்னதான் போடலாம்? நீ அந்த மூலையில கட்டானா இந்த பாருண்ணா, அந்த சோடா இருக்குது இல்ல? ஆமா, தூக்கின்னு வந்து போடு. அதைத்தான் சொல்றேன் நானு. சோடா அதுக்கு சித்தப்பா கூட போ. கொஞ்சபட்சம் 2-3 நாளைக்கு மழை, செம மழை. கேள்வி இருக்கிற உடம்புக்கு தாங்காது. வாக்கா பாட்டி, வடக்கு பேர் எடுத்து சாப்பிடு. கிண்ணத்துல இருக்குது பேர் எடுத்து சாப்பிடு. தண்ணி எங்கே வச்சுட்ட? தண்ணி இன்னும் கொஞ்சம் கை அப்படி வையா, அண்ணாண்ட வையா. இன்னும் கொஞ்சம் தூரம். இந்த கிளாஸ் இதை விடு, இன்னும் கொஞ்சம் தூரம். தானா? அதான் குடம், ஜெக்கு இதா. எடுத்துக்கோ. இப்ப எடுத்து சாப்பிடு வடை. அப்புறம் சாப்பிடுறியா? முள்ளா அந்தாண்ட கடை சுத்துப்ப. கையில தள்ள முடியாது, அப்படியே தள்ளி விடுங்க. அப்படியே கையில கொடு, நான் எடுத்து போடுறேன். அண்ணாண்ட போடா சித்தப்பா, இப்படி போட. அப்புறம் சீட்டுக்கே போவோம். ஏன் பாட்டி ஏந்து உக்காந்துக்கிறா? சுத்தமான காத்துப்பா. நான் சுத்தமான காத்தா நீ? சரி, சுத்தமான காத்தாம்பா. அந்த காலம் மாதிரி கதை வராதுப்பா. எந்த காலம் மாதிரி கதை? அந்த காலம் மாதிரி. ஏன் அந்த காலத்துல என்ன கதை? சொல்லலாம். டேய் கம்முனி இருங்கடா. கம்முனி தேவ். ஏன் கைவியா, அந்த காலத்துல என்ன கதை? என்ன கதையே போ. பைத்தியம் ஆயிட்டியா நீ? அந்த காலத்து காத்தாண்டா அது. விட்றா, அவ்வளவுதான். அப்படியே என்கிட்ட குத்தி கூட. நிறைய முள்ளுலாம் இருக்குது, அங்கேயா பத்துங்கிற கைவியா? அவ்வளவுதான். அந்த கொண்டு மேலேயே வா, இல்லைன்னா உள்ள வந்துடுவேன். முள்ளு வீந்துக்குது அது மேலேயும் தான். காத்தா அது மேலே வா, அண்ணா போவாதா? உட்காந்துட்டாரு. போதுமா? ஓரளவு கழிஞ்சிச்சா? இருக்குதா? இப்போ நமக்கு மேலே போடு. அந்த
ஆனால் சார்பா எடுக்கிறோம் சட்டம் நம்பர் செவத்துல இருக்கு நைட்லாம் அவர் இருக்க போறாரு நைட்டு ஃபுல்லாக நைட்டு இங்கே தானே இருக்க போகிறா ஆமாம் இங்கே தான் இருப்போம் செவத்துல எதனா நம்பர் கேள்வி பாதுகாப்பு நீ தான் செவத்துல நம்பர் இருந்ததுன்னா போடாத கம்பி காது அந்த இதுக்கு மேலே வரும் கட்டிங் மேலே சரி இதில் ஈட்டு கட்டு அப்படி இதில் ஈட்டு கட்டு காரில் இதுக்கு மேலே எதுவும் வராது சித்தப்பா வா இறங்கிடு இறங்கிடு ஏன்னா புரியா இரு ஏன்னா நானே இருக்கு போட்டு கொடுத்து வா வதறண்ணா வதற அந்த முள்ளெல்லாம் எடுத்துருண்ணா கம்பெனிலேருந்து எடுங்க எல்லாத்தையும் இரு கேள்வி இரு ஒரு 5 நிமிஷம் இரு அதெல்லாம் போட்டுருவா அந்த பக்கம் போட்டுரும் அடே எல்லை தொடப்பாங்க இல்லை இந்த ஓரத்தில் இது பாருங்க தொடப்பாங்க டேய் ஐசா ஒரு தொடப்பு குடுறா வெகு பட்சிட்டு தொடப்பட்டுரும் சாரில் வராது இதுக்கு மேல இந்த பக்கமும் விழுவாது எங்கேயும் பெருகிடுங்க இதை கட்டிடணும் கீழே இல்ல அது மேல கட்டுங்க அந்த ஓரம் சாவித்திரி ஏந்திரா ஒரு 5 நிமிஷம் ஏந்திரிக்க மாட்டியா அந்த முள்ளு பாட்டி அந்த பின்னாடி தெரியுமா அப்படி போடு கையெடு நீ கையெடுத்துக்கோ நான் வச்சுக்கிறேன் கையெடுத்துக்காயா கையெடு போகாது துணி போதும் காத்து அது ஆமா போய் பத்துக்கோ போ துணி ஒழுங்கா போட ஆம்பளை எல்லாம் அத்தனை பேர் இருக்கிறாங்க இங்க பாத்துட்டானுங்களா ஏந்திரு நோ அந்த பக்கம் இது கட்டினா கே வச்சிருங்க அப்படி வச்சிருங்க அதுக்கு மேல அதுக்கு வேலை இருக்காது அவர் எட்டுமா அவர் ஹைட் ஆகுறாரு அவர் ஹைட் ஆகுறாரா அந்த அண்ணா அங்க போட்டி அந்த சோடா ட்ரே எடுத்துன்னு வந்து இப்படி போடுறியா பாரு போடலாங்க இதப்பா இதுவும் அவ்வளோ லாங் வரணும் அவ்வளோ லாங் வரணும் அப்பதான் சாரல் அடிக்காது எதோ தொங்க விட போறேன் அப்படிலாம் தொங்க விடாதா அது ஈத்து கட்டினாலே போதும் ஈத்து கட்டுங்க அதுவே போதும் ஆமா இல்லடா வர அப்படியே மடி இல்ல கட் பண்ணிக்கலாமா கட் பண்ண வேஸ்டா போகுது இந்த கட்டை வேணுமா இன்னும் வேணாண்ணா இன்னும் வேணாம் இந்த கட்டை ஸ்துப இது வரேன் அடிப்பு இல்லை இன்னும் வரணும் நான் இது என்ன இதா அடியா இந்த போர் வைக்குது கொஞ்சம் நோந்து படு இன்னும் நோந்து படு பாட்டிய சொல்றத கேளு நோரு இன்னும் அந்த பக்கம் நோரு அந்த பக்கம் தலை மட்டுக்கா நிறைய நோரு கீழே வீந்துருவா அது பாரு பள்ளம் பக்கத்துல இருக்குது நான் சொல்றேன் பாரு ஈத்து விடுறேன் பாரு கையெடு இப்ப பண்ணு இன்னும் போ இப்ப படுத்துக்கோ போய்த்திக்க ஒரு பெட்ஷீட் எடுத்து என்ன
ஒரு கம்பளி எடுத்து போய்த்திக்கோண்ணா படு போய்த்தி விட்டு போட்டோமா வேணாமா குளிர்லையா குளிக்குமாக்குதா சரி வடை சாப்பிடு வேணாம்பா கோயிலாண்ட இட்டும் போறான் வான்னாலும் வரமாட்டேற யாருன்னா அது தின்னு கைத்துக்கு மேல சாப்பிடுற பொருள் காட்டாத சரி காட்டுல டீ வானா எதுவுமே வேணாம்பா சரி மழை எவ்வளோ மழை இருந்தாலும் தாங்கும் உள்ள வராது திடீர்னு நைட்டில் எதுனா ஃபோன் பண்ணேன் சரக்கு போட்டு நீ போகிற பக்கம் பத்துன்னு கிடக்காதா என்ன செவருட்டு இருக்குதா ஏதேஷ்ண்ணா சரிண்ணா ஒன் டே ஃபுட் சர்வீஸ் ஒன் டே ஃபுட்டுன்னு போட்டுக்கிறேன் சரி என்னானாலும் நைட்டு ஃபோன் பண்ணு சரிண்ணா யாருன்னா எடுத்தாங்கண்ணா அப்படியே பார்த்துனே இருந்தா இதுகிட்டே இருக்கிறது எத்தான்னு வச்சுக்காம அப்படியே நாசமா தான் போவான் அதெல்லாம் ஒன்று பண்ணி பிரயோஜனம் அண்ணாமலை பார்த்து பேர் அதெல்லாம் எடுத்துக்கணும் ஒரு சொட்டு சொட்டி நின்றுச்சுல்ல அண்ணா அந்த வேணாண்ணா வச்சுக்கோண்ணா சொட்டு தபார் உனக்கு சொல்றது புரியுதா இல்லையா யாருன்னா இது பண்ணாங்கன்னா ஃபோன் பண்ணு ஒரு சொட்டு கத்தி எட்டு ஒரு சொட்டு கூட ஆனா விழாச்சு தப்ப கேள்வியை பத்துக்கோண்ணா இந்த ஓரம் அடிக்காத புடவை என்கிட்ட கொண்டாடாத ஓரம் அடிக்கலையா நூல் எழியுதா செட்டி ஒண்ணு வாங்கி சாப்பிடலாமா ரெண்டு பேரும் எனக்கு வேணாம்பா எதனா தின்னாதானே நீ போறது கூட சாப்பிடுற பொருள் பிடிக்கலப்பா உங்க அண்ணன் வீட்டுக்கு போலாம்ல சரி போய்த்தி விட்டுமா 2 பெட்ஷீட் இருக்குது பாரு துணி பையெல்லாம் காண யார் எத்த மாண்ட துணி வச்சிருந்தியா புடவை எல்லாம் உங்க வேலை தான் ஏன் வேலையா சரி படு படு என்ன பாட்டி அண்ணாமலையார் சும்மா நான் சொல்லு நீ தான் இந்த கதை அண்ணாமலையார் நான் தானா ஆமா ஆமா நான் ஏன் அண்ணாமலையாரு நீ தான் அந்த கதைன்னுட்ட அண்ணாமலையார் வேற ஸ்வாட்டியா இல்ல இல்ல நீ தான் அந்த கதை யார் சொல்றது உனக்கு நான் தான் சொல்றேன் நீ எப்படி சொல்லலாம் அண்ணாமலையார் எல்லாம் எனக்கு தெரியும் என்ன தெரியும் உனக்கு அண்ணாமலையார் சாமி பாட்டி அவர் வேற இல்லப்பா நீ தான்ப்பா போப்பா நான் இல்ல பாட்டி அண்ணாமலையார் எல்லாம் எனக்கு தெரியும் நீ போ அண்ணாமலையாரு மலை மேல இருக்கிறாரு கோயில்ல இருக்கிறாரு எல்லாம் எனக்கு தெரியும் என்ன தெரியும் உனக்கு எல்லாம் நீ தான் அந்த ஆவி நான் தான் அந்த ஆவியா சரி விடு சரி கவுண்டமா போயிட்டு வரேன் பாக்கலாம் நாளைக்கு வரேன் சரி வா Arunachala Shiva
அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அகம்புகம் தீர்க்கும் அகதுகை சிறையாய் அமர்வித்ததென் கொல் அருணாச்சல அகிலம் பழித்திடும் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல இப்படி உன்னையே நினைத்தாய் இனி யாரிடுவார் அருணாச்சல நீந்திடும் அன்னை பெரிதருள் துதிவோ இதுவோ உனதருள் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல உன்னையே மாற்றி போராதுலத்திங்கே உறுதியாயிருப்பாய் அருணாச்சல உன்னை கண்டடங்கிட உன்னழகை காட்டருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல என்னை அழித்திப்போர் என்னை தலவாவிடும் இதுவோ ஆண்மை அருணாச்சல இந்த உலகம் என்னை பிறரெடுக்க இது உனக்கழகோ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல ஐம்புலகள்வர் அகத்தினி புகும்போது அகத்தினியிலையோ அருணாச்சல ஒருவனம் உன்னை பொழித்தவர் வருவாரும் சூரே இது அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருளை தந்தனை ஆளுவதும் கடன் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல கண்ணுக்கு கண்ணாய் கண்ணின்றி காணுமை காணுவதெவதாருணாச்சல காலம் இருந்து போல் கவர்ந்தனை விடாமல்